கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆன்லைன் ஆஃப்லைனில் இந்த ஜபத்தில் இணைந்திருக்க ஒவ்வொரு இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் வார்த்தைகளுக்கு நேராய் நம்ம இருதயங்களை நாம் திருப்பலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 10 யாத்திராகமம் 34:10. எக்ஸோடஸ் சாப்டர் 34 verse 10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஒரு அருமையான வார்த்தையை, வாக்கு தத்தத்தை ஆண்டவர் மோசே எடுத்து சொல்லுகிறத வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் வாசிக்கும் போது இதோ கர்த்தர் சொல்ற இதோ அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். I have made a covenant with you. ஒரு உடன்படிக்கை பண்றேன். என்ன உடன்படிக்கையா? பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னாடி செய்வேன். ஆமே. உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமே. உன்னோடு இருக்க ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கை, ஆண்டவர் செய்கிற அதிசயம், ஆண்டவர் செய்கிற அற்புதம் அது பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு மனுஷனுக்கு இயல்பாய் இருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பார்ப்பது. இல்ல, கம்பேரிசன். எல்லாம் சொல்லுங்க, என்னது? கம்பேரிசன், ஒப்பிட்டு பார்ப்பது. என்கிட்ட இத்தனை ட்ரெஸ் இருக்குது, அவங்ககிட்ட இவ்வளவு இருக்குது. என்கிட்ட இந்த ட்ரெஸ் தான் இருக்குது, அவங்ககிட்ட அது இருக்கு. என்கிட்ட இந்த வாகனம் இருக்குது, அவங்ககிட்ட அந்த வாகனம் இருக்குது. என்கிட்ட பைக்கு தான் இருக்குது, அவங்ககிட்ட கார் இருக்கு. நான் வாடகை வீட்டில் இருக்கேன், அவங்க சொந்த வீட்டில் இருக்கிறாங்களே. எனக்கு ஒரு பிள்ளை தான் இருக்குது, அவங்க 2 பிள்ளை இருக்கு. நான் இதுதான் படிச்சிருக்கிறேன், அவங்க இதெல்லாம் படிச்சிருக்கிறாங்களே என்று எல்லாவற்றையும் இன்றைக்கு ஜனங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். தங்களோட படிப்பு காரியமா இருக்கலாம், பண காரியமா இருக்கலாம், நகை காரியங்களா இருக்கலாம், அழகு காரியம் இருக்கலாம், ஹைட்டு, வெயிட், எல்லாவற்றிலும் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். மனுஷன் எதில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கறதில்ல? மனுஷன் ஒப்பிட்டு பார்க்காத ஒரு காரியம் எது சொல்லுங்க பார்க்கலாம்? மனுஷன் எதில் ஒப்பிட்டு பார்க்கறதுல சொல்லுங்க பார்க்கலாம்? சிலர் அதுலயும் ஒப்பிட்டு பார்க்கறேன்றாங்க. மனுஷன் எதில் ஒப்பிட்டு பார்க்கறதுலமா? எதை அதை ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு அவன் ஒத்துக்க மாட்டான். இது தெரியுமா? மரணம். நீங்க நான் உயிரோடு இருக்கிறேன், அந்த மனுஷன் போயிட்டான்ப்பா. நான் உயிரோடு இருக்கிறேன், அவன் மனுஷன் இறந்துட்டான். அடுத்தது வியாதி. ஒரு மனுஷன் எவ்வளோ திரளான ஆசை இருந்தாலும், எவ்வளோ இருந்தாலும் அவன் சுகமாக இருப்பதை விட ஒரு சிறந்த ஆசீர்வாதம் இல்லை. இந்த சிறந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு அநேகர் லூஸ் பண்ணிட்டாங்க. ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. போகட்டும், இந்த வசனத்துக்குள்ள வருவோம். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு வேதத்திலிருந்து கர்த்தருடைய நடத்துதல் படி தேவன் செய்த அதிசயமான அந்த கிரியைகளை குறித்து வாசிக்க போகிற இந்த வசனத்தில் சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, எந்த ஜாதி எடுத்த செய்யாத அதிசயங்கள் ஆமென் உனக்கு செய்வேன். கர்த்தர் அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் இங்க ஒப்பிட்டு பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதற்காக இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். ஆமென். இதுல எந்த ஜாதி கிட்ட செய்யாத உனக்கு செய்வேன்ப்பா. அல்லேலூயா. ஆண்டு சொல்ற, நீ மட்டும் தான் ஒப்பிட்டு பார்ப்பியா? நான் ஒப்பிட்டு பார்த்து சொல்றேன்ப்பா. அதுதானே உன்னோட மைண்ட் செட்டு. இல்ல, நம்மளோட மைண்ட் செட் என்ன தெரியுமா? ஒண்ணுமே இல்லாதவங்க அமைதியா இருப்பாங்க. ஆனா யாராவது ஏதோ ஒண்ணு நம்மகிட்ட இல்லாதத ஒண்ணத்தை பார்த்துட்டா மனசு பொறுக்கிறது இல்லை. சே, இது இல்லையே என்கிட்ட, இது எனக்கு வேணுமே, வேணலாம், ஜபம் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அந்த கில்ட்டில், அந்த குற்ற உணர்வுல இல்லாம நினைச்சு இன்னைக்கு அநேக தங்கள் சரீரத்தை கெடுத்துக் கொள்கிறார்கள், சிந்தை கெடுத்துக் கொள்கிறார்கள். அதனால் தவறான முடிவு எடுக்கிறது, நிறைய காரியங்கள் நடக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, பூமி எங்கும் எந்த ஜாதிகள் தான் செய்யாததை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னாடி செய்வேன். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னு என்ன சொல்றாரு ஆண்டவர்? நான் உன் வாழ்வில் பெருசா செய்யும் போது நீ ஏன்பா ஒப்பிட்டு பார்க்கிற? அல்லேலூயா. நான் உனக்கு சிறந்தவர், நான் உனக்கு சிறந்ததை தருவேன். ஆமென். அல்லேலூயா.
ஆமென். அவர் சிறந்தவர், அவர் சிறந்தவர், சிறந்ததை தருவார், ஏமாற்றங்கள் இல்லையே. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், அவர் சிறந்தவர். ஆமென் சொல்லுங்க, அவர் சிறந்தவர், அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர். ஆமென். அவர் எல்லாவற்றையும் எனக்கு தருவார், என் வாழ்வில் ஏமாற்றங்கள் இல்லையே. அவர் என்ன சொல்றாரு? எந்த ஜாதிகத்தை செய்ய அதை செய்வேன். அது மாத்திரம் இல்ல, உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். என்ன காண்பாங்களாம்? கர்த்தருடைய செய்கை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய செயல்களை, கர்த்தருடைய செயல்களை எல்லாரும் காண்பார்கள். ஆமே, இதான் நமக்கு தேவை. ஆமே, உன்னோடு கூடுது நான் செய்யும் காரியம் பயங்கரமான கர்த்தர் செய்ய போறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் பார்த்ததெல்லாம் பயங்கரம்லாம் வேற, ஆனா கர்த்தர் மோசே கூட இருந்து செஞ்ச காரியம் பயங்கரம். ஹல்லேலூயா. ஆமே. எல்லாம் சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் மோசே மூலம் பயங்கரமானவர்களை செய்வார். ஹல்லேலூயா. அதிசயம் என்ற பயங்கரத்தை கர்த்தர் உன் வாழ்வில் செய்ய விரும்புகிறார். ஆமே, உன் வாழ்வில் கர்த்தர் செய்கிறது அதிசயம் என்ற பயங்கரம். ஹல்லேலூயா. ஒரே நாள்ல கர்த்தரால உயர்த்த முடியும். ஆமே, ஒரே நாளில் கர்த்தர் உன்னை வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியும். ஒரே நாளில் உன் காரியங்களை கர்த்தர் மாறுதலாக முடிய பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட நாட்டில் ஒரு மனுஷன் இருந்தார். அந்த நாட்டில் லாட்டரி டிக்கெட் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்தியாவிலும் இருக்குது, ரகசியமாக நிறைய நடக்குது. இன்னும் ஆன்லைன் ட்ராமி அது மாதிரிலாம் இருக்கிற மாதிரி அந்த நாட்டில் லாட்டரி டிக்கெட்டு இப்போ அது தமிழ்நாட்டில் அதை தடை பண்ணியிருக்கிறாங்க என்பதை விளங்கிக்கணும். லாட்டரி டிக்கெட்டு ரொம்ப ஏழையான மனுஷன், ரொம்ப கஷ்டத்து நடுவில் தான் அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தார். ஒவ்வொரு முறையும் லாட்டரி டிக்கெட் வரும்போது அதிக பணத்தொகை போட்டு அந்த விளம்பரம் பண்ணதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப மனசில் ரொம்ப துரு இருக்க முடியாது. மனைவி தெரியாமல் போயிட்டு அவரே சுற்றி முற்றி பார்த்துட்டு, சாப்பிட காசு இருக்காது, ஆனால் எப்படி ஆகிலும் வீட்டில் இருக்கிற ஏதாவது கொண்டு போயிட்டு ஏதாவது வித்தாவது ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுவார். இப்படி தான் அந்த மனுஷன் இருந்தார். ஒரு நாள் அப்படியாக அவர் பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு, பால் வாங்குறதுக்காக மனைவி பணம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அவர் போயிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு விளம்பரத்தை பார்க்குறாரு. லாட்டரி டிக்கெட் இவ்வளோ பரிசு தொகை, இத்தனை கோடி பரிசு தொகை என்பதை அவர் பார்க்கிறார். அதை பார்த்த உடனே இது இந்தியாவில் நடந்தது அல்ல, உங்களுக்கு விளங்குறதுக்காக அது கதைக்கு சொல்கிறேன். அதை பார்த்த உடனே அவருக்கு மனசில் மறுபடியும் அந்த பழைய நினைவுகள் வந்தது. எப்படியெல்லாம் எவ்வளோ லாட்டரி டிக்கெட் வாங்கணும், இத்தனை வருஷமும் வாங்கிட்டு இருக்கேன், ஒரு நாளும் ஒரு பணம் கூட, ஒரு ரூபா கூட விடவே இல்லையே என்ற ஏக்கத்திலையும் ஆதங்கத்திலையும் இருப்பார். அந்த நிறைய பேர் லாட்டரி டிக்கெட், கேம்பிளிங், சூதாட்டம் இதெல்லாம் இதில் தோற்று போனவங்களுக்கு எல்லாம் ஒரு தாட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். என்ன தாட் தெரியுமா? என்னம்மா? நாளைக்கு ஜெயிச்சிடும் இருக்கும். ஆனால் அதை விட இன்னொரு மேலான ஒரு தாட்னா தெரியுமா? விட்டதை பிடிச்சிடணும். தொடக்கத்தை அது தொடங்குறவர்கள் அதில் முடிவு பெறதில்லை. நிறைய பேர் முடிச்சுட்டு போதும்பா அப்படி வரதே இல்லை. நிறைய பேர் எவ்வளோ கோடிகளை இழந்திருக்கிறார்கள், தங்கள் வாழ்வை இழந்திருக்கிறார்கள். இப்படி அவருக்கு ஒரு எண்ணம். என்ன செய்ய தெரியுமா? வாங்கின பொருளில் தேவையான பொருட்கள் எடுத்துட்டு மீதி பொருட்களை வச்சுட்டு அந்த பணத்தை திரும்ப வாங்கிட்டு வந்து பணத்தை கொடுத்து லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டார். ரொம்ப கஷ்டத்து நடுவில் அந்த லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டாரு. வீட்டுக்கு வருகிறார். மனைவி கேட்குறாங்க, என்ன காரியங்களை செய்தீங்க என்று கேட்கும்போது அவர் இதெல்லாம் வாங்கிட்டேன். பணத்துக்கு மற்ற காரியம் என்ன செஞ்சீங்க? அவர் பதில் சொல்ல தெரியல. என்ன செலவு பண்ணீங்க சொல்ல தெரியல. அப்படியே கோபம் வந்து விட்டது. மனைவி கேட்குறாங்க, திட்டுறாங்க, சண்டை போடுறாங்க. அவருக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறார். ரொம்ப சண்டைக்கு பிறகு அவர் பாக்கெட்லேருந்து அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து காட்டுற உடனே மனைவிக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது. அந்த வீட்டில் நடந்த சண்டை பெருசாகி அவர் அடிக்கிறார். இந்த பிரச்சனை பெருசாகிடுச்சு, மீடியாவில் வந்துச்சு. அதுக்கு பிறகு போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி, எங்கள் மனைவி நீங்கள் இப்படி செய்த காரியத்துக்காக அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு பிரிசன் கொண்டு போயிட்டாங்க. இது காரியங்கள் எல்லாமே நியூஸ் பேப்பர் எல்லாம் வந்து விட்டது. அப்போ அவர் சொல்கிறாரு, என் லைஃப்பில் ஒரு லக்கு இருக்குன்னு நினச்சேன், அதுக்காக அந்த லாட்டரி டிக்கெட் வாங்கினேன். லாட்டரி டிக்கெட் அந்த மீடியாலாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இதுக்காக தான் நான் வாங்கினேன் சொல்லி அந்த நம்பரோட அதெல்லாம் நியூஸ் பேப்பர்லலாம் வந்து விட்டது. ஒரு வாரம் அவர் பிரிசனில் இருந்து அதுக்கு பிறகு அவர் மன்னிப்பு கேட்ட பிறகு அவன் மனைவி பிள்ளைகளை நினைத்து, குடும்பத்தை நினைத்து அவரை மறுபடியும் ஜெயிலிருந்து விடுவிக்கிறார்கள்.
ரொம்ப சோகத்தோடு அந்த மனுஷன் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய தவறை நினைத்து அவர் மனம் கசந்து அழுகிறார். காரியெல்லாம் முடியுது. அதுக்கு பிறகு அவர் நம்ம இப்படி இருந்தால் குடும்பத்தை நடத்த முடியாது, எல்லாம் செத்து போக வேண்டிய நிலைமை தான் என்பதை நினைத்து அவரை அவர் ஒரு வேலையில் கொண்டு போய் ஒரு சின்ன ஒரு கூலி வேலையில் அவர் சேருகிறார். அந்த வேலையை அவர் ஒரு வாரமாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த குறிப்பிட்ட டேட் சொன்ன அந்த நாளில் லாட்டரி டிக்கெட் கொடுக்கப்படுகிறது. ரிசல்ட் வருகிறது. என்ன தெரியுமா? அந்த ரிசல்ட்டில் அவருடைய நம்பரில் ஒரே ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கு. கடைசி அவருடைய நம்பர் 0. ஆனால் அந்த லாட்டரி டீட்டில் விழுந்த நம்பர் 1. கடைசி ஒரு நம்பரில் அந்த பரிசு தொகை மிஸ் ஆயிடுச்சு. ஒரு நம்பரில் அந்த பரிசு தொகை மிஸ் ஆயிடுச்சு. அவர் ரொம்ப உற்சாகமாக இருந்தார். எப்படி ஆயிலும் கிடைச்சிடுமா, ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சோகத்தோடு இருக்கிறார். ஆனால் அதை அந்த அந்த இன்னொரு லாட்டரி டிக்கெட்டை வாங்கின மனுஷன் ஒரு பெரிய பணக்காரர். அவருக்கு பெரிய சந்தோஷம், எனக்கு எவ்வளோ லாட்டரி டிக்கெட் வந்தது என்று அவர் அந்த காரியத்தை வச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரி, ஓகே, இந்த பிஸ்னஸில் இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வைத்துக்கலாம் என்று சொல்லி அவர் எல்லாவற்றிலும் கண்ட்ரோலாக இருக்கிற மனுஷன். சரி, அவர் வைத்து கொண்டிருக்கும்போது திடீரென்று அவர் டேபிள் மேலே நியூஸ் பேப்பர் இருக்கிறத பார்க்குறா. நியூஸ் பேப்பரை படிக்கும்போது இந்த மாதிரி காரியம் பாரு, ஜனங்க திறந்தவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் படிச்சுட்டு இருக்கார். ஆனால் அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, நம்முடைய நம்பர் மாதிரியே இருக்குது. பார்த்தா எல்லா நம்பர் சேம், ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருக்குது. ஒரு நம்பரில் அந்த மனுஷனுடைய பரிசு தொகை மிஸ் ஆகிருக்குது, அது நமக்கு கிடைச்சிருக்குது என்று நினச்சி சந்தோஷப்படுறாரு. அதை படித்து கொண்டிருக்கும்போது அவருக்கு ஒரு காரியம் வந்தது. இந்த மனுஷன் கடைசி வரையில் இப்படியே முயற்சி செய்து கொண்டிருக்கிறாரு. அவருடைய காரியங்கள் அதெல்லாம் நியூஸ் பேப்பரில் போற்றப்பட்டிருக்குது. அந்த பிரச்சனை நடந்தது. அவருக்கு பிரச்சனை பண்ண ஜீசஸ். அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்ற காரியத்தை கேள்விப்பட்டு அவர் வேலை செய்கிற இடத்துல போய் பார்க்கும்போது அந்த கூலி தொழிலாளி வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த பணக்காரர் ஆளை அனுப்பி, அவருடைய வேலைக்காரனை அனுப்பி, டிரைவர் அனுப்பி அவரை கூட்டு வர சொல்கிறார். அவர் வந்த பிறகு அவர்கிட்ட கேட்குறாரு, நான் யாருக்கு தெரியலங்கய்யா, இப்படி லாட்டரி டிக்கெட் என்னாச்சு, ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சுங்கய்யா, இவ்வளோ பண தொகை வந்துச்சு. அவர் கேட்குறா, எத்தனை வருஷமாக லாட்டரி டிக்கெட்டில் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் இத்தனை வருஷமாக லாட்டரி டிக்கெட்டில் செய்து கொண்டிருக்கிறேன், எவ்வளோ பணத்தை நான் இத்தனை லட்சங்களை நான் விட்டுட்டேன், எல்லாவற்றையும் நான் விட்டுட்டேன், இவ்வளோ நஷ்டம். ஏன் அவர் கேட்குறாரு, ஏன் உன் காரியத்தை யோசிக்கலை? ஐயா, பேராசை, எல்லாத்துக்கும் காரணம் பேராசை. இப்போ நான் நினச்சிட்டேன், ஐயா, நான் வாங்கின கடைசி லாட்டரி டிக்கெட் அதுதான், இனிமேல் நல்லா லாட்டரி டிக்கெட் வாங்கவே மாட்டேன், யாரும் கொடுத்தா கூட வாங்க மாட்டேன், அது மேலே இருக்க ஆசைலாம் முடிஞ்சிச்சு, என் வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஐயா, கடைசி என் குடும்பத்தை நான் இழந்த சூழ்நிலையில் மனம் திரும்பி அழுது இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன் ஐயா, ஒப்பு கொடுத்து இன்னைக்கு இந்த வேலைக்கு வந்துட்டேன், இனிமேல் வாங்க மாட்டேன் என்று சொல்லிட்டு இருக்கார். நான் யார் தெரியுமா என்று சொல்லும் போது, உனக்கு நம்பர் விழுந்துச்சுல, அடுத்த நம்பர் லாட்டரி டிக்கெட் இருக்கிற ஆள் நான் தான், அந்த பரிசு தொகை எனக்கு தான் கிடைச்சது என்று சொல்லும் போது அவருக்கு அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம், கை குடிச்சு ரொம்ப சந்தோஷம் ஐயா, நீங்கள் உங்களுக்கு லக்கு இருக்குது சொல்லும்போது சொன்னார் அவர், நான் எனக்கு லக்கு இல்லை, நான் உழைப்பாளி, நான் உழைச்சி கொண்டே இருக்கிறேன், நீங்கள் நிறுவனத்தை நடத்தி நான் உழைச்சி கொண்டு இருக்கிறேன், நான் டிட்டர்மினேஷன், என்னுடைய என்ன தெரியுமா, எப்போதும் உழைக்க வேண்டும், கடவுளுடைய ஆசை நமக்கு கிடைக்கும், ஆனால் நம்ம உழைச்சி கொண்டே இருக்கணும், இதை நம்பி மட்டும் நான் இல்லை என்று சொல்லி இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இதை வைத்து, இந்த பணத்தை பரிசு தொகையை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வைத்து நடத்தலாம் என்று யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த பணத்தை வாங்கிட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் உன்னுடைய செய்தியை நான் பார்த்தேன், உன் வாழ்வில் வந்த கஷ்டத்தை நினச்சி என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், நான் ஒரு கிறிஸ்டியன், நான் ப்ரேயர் பண்ணுற ஆள் என்று சொல்லிவிட்டு அவர்கிட்ட இயேசுவை நம்ப, உனக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லிட்டு, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன் கேட்குறார். ஐயா, எனக்கு எந்த கிஃப்ட்டும் வேணாம், இனிமேல் லாட்டரி டிக்கெட்டே வாங்க வேணாம் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் நான் வாங்கவே மாட்டேன். அவர் சொன்னார், நான் லாட்டரி டிக்கெட் உனக்கு கொடுக்க வரலை, உனக்கு என்ன தொழில் தெரியும் என்று கேட்குறார். அவர் சொல்கிறார், நான் இத்தனை என் குடும்ப தொழில் இது, நான் இதை செஞ்சிட்டு இருந்தேன். அவர் சொல்கிறாரு, அதுக்கான மூலதனமாக இதை வைத்துக்கொள், இந்த பணத்தை உன் தொழிலுக்கான காரியத்துக்காக பயன்படுத்தும் என்று சொல்லி அவர்கிட்ட இருந்த அந்த பணத்தில் ஒரு பகுதி, பெரும் பகுதி எடுத்து அவர் கொடுக்குறார். கொடுத்து, நீ தொழில் செய், அடுத்த முறை பார்க்கும்போது இந்த தொழிலில் வளர்ந்துருக்கணும், மறுபடி லாட்டரி டிக்கெட் வாங்காத. ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார்.
உன்னுடைய காரியங்களை பார்த்து நான் மிகவும் மனம் கலங்கினேன், நீ நல்லா இருக்கு என்று சொல்லி இன்னொருத்தர் அவர் பிளஸ் பண்ணார். அப்போதான் அந்த மனுஷன் அதை கேட்டு அவர் கண்ணீரோடு ஆண்டவருக்கு இயேசுவே, அவர் சொன்ன இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் ஆண்டவருக்கு நன்றி சொன்னாராம். அப்போது அதில் ஒரு வசனம் அதில் எழுதப்பட்டிருந்தான். அவர் கொடுத்த அந்த பாக்ஸில் ஒரு ஸ்டிக்கர், ஒரு வசனம் எழுதப்பட்டிருந்ததான். என்ன தெரியுமா? எந்த ஜாதிகளிடத்தில் செய்யாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னாடி செய்வேன். ஆமே கர்த்தரால் நம்ம உயர்த்த முடியும். நம்ம நினைக்கிறோம் நம்முடைய பிரயாசத்தினால லாட்டரி அடிச்சிருமா, ஒரு லக்கு கிடைச்சிருமா, ஒரு உயர்வு கிடைச்சிருமா, இதை ஃபுல்லுக்குள்ள வந்துடுமா என்றால் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்கிறவர் அல்ல. ஆண்டவர் யாருக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் தெரியுமா? சுறுசுறுப்புள்ளவங்களுக்கு, உழைப்பாளிகளுக்கு, உழைச்சு கொண்டே இருக்கிறவர்களுக்கு, தரிசனம் உள்ளவர்களுக்கு தேவன் உதவி செய்கிறார். ஆமென். சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறது இல்லை. எப்போ தெரியுமா அந்த மனுஷனுக்குள்ள ஒரு ஏவுதல் வந்தது? இனிமேல் நான் வாங்க மாட்டேன்னு, உழைக்க போகிறேன் என்று அவன் தீர்மானம் எடுத்து ஒரு வாரமாக கூலி தொழில் செய்து கொண்டிருக்கும் போது தான் ஒரு தொழில் தொடங்குவதற்கான ஒரு பணத்தை தேவன் கிருபை செய்தார். அந்த நாளில் அந்த மனுஷன் கர்த்தருடைய அன்பு அவனை தொட்டது. ஆண்டவர் அவன் ஏற்றுக்கொண்டான். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, மோசேக்கிட்ட சொல்றாரு, ஒரு உடன்படிக்கை பயங்கரமானவர்களை ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல இருக்க தேவஜனமே, கர்த்தர் உன் வாழ்வில மகிமையானவர்களை, பயங்கரமானவர்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நீ யாரா இருந்தாலும் அவர் நோக்கி கூப்பிடும் போது, அவரை நம்பி இருக்கும் போது, அவரை அண்டி கொண்டிருக்கும் போது உன் வாழ்வில கதவுகளை, வழிகளை, வாசல்களை திறக்கவும் தேவனால் கூடும், அவரால் முடியும் என்று விசுவாசிங்க. அவர் வல்லமையானவர்களை செய்வார். இன்னொரு மொழிபெயர்ப்புல இந்த வசனத்தை வாசிக்கும்போது இப்படி எழுதப்பட்டுள்ளது, அப்பொழுது ஆண்டவர் கூறியது, நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன், எந்த நாட்டிலும் எந்த மக்களிடத்திற்கும் செய்யாத அரும்பெரும் செயல்களை நான் உன் மக்கள் அனைவர் முன்னிலையில் செய்வேன். ஆண்டவர் செய்யறது என்ன தெரியுமா? அவர் அரும்பெரும் செயல்களை செய்யறாரா, எல்லா அவனுடைய சொந்த ஜனங்கள், மக்கள் முன்னிலையில் செய்ய போகிறார். அல்லேலூயா. எந்த ஜனங்களுக்கு முன்னாடி யாருக்கு முன்னாடி தலை குனிந்து நின்றாயோ, வெட்கப்பட்டாயோ, வேலை சொல்ற குடும்பத்தில் யாருக்கு முன்னாடி ஐயோ எனக்கு நடக்கலையே, என்று வாய்க்கலையே, எல்லாரும் என்னை ஏளனமா பேசுகிறார்கள் என்று தலை குனிந்து நின்றாயோ, அவர்கள் முன்பாக கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். விசுவாசிக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை சூழ்ந்துள்ள மக்கள் அவர் அனைவரும் ஆண்டவரின் செயல்களை காண்பர், ஏனெனில் நான் உன்னோடு இருந்து திகிலூட்டு செயல்களை செய்வேன். கர்த்தர் சொல்றாரு, திகிலூட்டு செயல்களை ஆண்டவரால் மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் மோசே வாழ்க்கையில் என்ன செய்தார், மோசே மூலமா ஜனங்கள் நடுவில் கர்த்தர் என்ன செய்தார் என்று வாசிக்கும் போது தேவன் செய்த காரியங்கள் பயங்கரமானது. ஆண்டவர் சொல்றாரு, மோசே நான் உன் கூட இருக்கிற மோசே, நான் உன் கூட இருந்து பயங்கரமானதை செய்வேன் மோசே. கர்த்தர் மோசே கண்களை காணும்படி, மோசேயுடைய காதுகள் கேட்கும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. கவனிங்க, மோசேயுடைய மரணத்திலிருந்து வரலாம். மோசேக்கு 120 வயசுல தான் மோசே மரித்தார். மோசே மரிக்கும் போது அவர் கண்ணு குருடாக்குனது, பார்வை குறையவே இல்லை, அவருடைய பலன் குறையவே இல்லை. எத்தனை வயசுல? 120 வயசுல. இன்னைக்கு 12 வயசு பிள்ளைங்கெல்லாம் கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க. அவருடைய பார்வை பலன் குறையவே இல்லையா, அந்த அளவுக்கு கண்கள் பிரகாசமா இருந்ததா. கர்த்தர் மோசேயை பயன்படுத்தினார். அநேக தலைவர்களை உருவாக்க கர்த்தர் மோசேயை பயன்படுத்தினார். ஜனங்கள் வாழ்வில் அற்புதங்களை கொண்டு வர, அதிசயங்களை கொண்டு வர கர்த்தர் மோசேயை பயன்படுத்தினார். செங்கடலை பிளப்பதற்கு கர்த்தர் மோசேயை பயன்படுத்தினார். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை மோசே பெற்றுக்கொண்டார். 40 நாள் என்று சொல்லி மோசே மலையில் தேவ சமூகத்தை, தேவ பிரசன்னத்திலிருந்து கர்த்தரத்தில் வார்த்தை பெற்றுக்கொண்டு உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி செய்கிறது, ஆசரிப்பு கூடாரம் எப்படி செய்கிறது, திட்டத்தை மோசே பெற்றுக்கொண்டார். கர்த்தருடைய கரங்களால் எழுதப்பட்ட கற்பலகைகளை மோசே பெற்றுக்கொண்டு மலையிலிருந்து இறங்கி வந்தார். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசே. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசே. மோசே பற்றி மட்டும் பேசினா இந்த நாள் செய்தி முடிஞ்சிடும். ஆனால் நம்ம கடந்து போக விரும்புகிறேன். மோசே கர்த்தரை முகமுகமாய் அறிந்தவராயிருந்தான். கர்த்தருடைய சாயலை அவன் கண்டவனாயிருந்தான். அந்த மோசே கர்த்தர் பயன்படுத்தினார். ஸ்ட்ராட்டஜிஸ் கர்த்தர் சொல்லி கொடுத்தார்.
மோசேக்கு கவனிக்க, இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லப்படும் மேனேஜ்மெண்ட் புத்தகத்தில் ஒருத்தரை பற்றி படிக்கிறோம். எத்ரோ பிரின்சிபல் என்று சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட் பேப்பரை படிக்கிறோம். அந்த எத்ரோ பிரின்சிபலை கொண்டு வந்தது இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சிருக்காங்க. ஆனால் பைபிள் பேஸ்டு, பைபிளில் தான் அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. எப்படி அவன் லீடர்ஷிப் டிசைன் பண்ணது எல்லாவற்றையும் மோசே தான். 10 பேர் தான் அவங்களுக்கு ஒரு தலைவன், 100 பேர் தான் அவங்களுக்கு ஒரு தலைவன், 50 பேருக்கு தலைவன், இத்தனை 1000 பேருக்கு தலைவன். லீடர்ஷிப், அந்த ஹைராக்கி, அந்த மெத்தட்லாம் கொண்டு வந்தது மோசே. இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் பேப்பர்ஸாக இருக்குது. மோசே கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். ஆமே, ஹல்லேலூயா. நம் வாழ்வில் கர்த்தரால் அதிசயங்களை செய்ய முடியும். ஆமே, மோசே வாழ்வில் அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். மோசே மூலமாய் அதிசயங்கள் அற்புதங்களை செய்தார். ஆமே, இந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருக்க சகோதரியே, கர்த்தர் உன் வாழ்வில் உனக்கு அற்புதங்கள் அதிசயங்களை உன் குடும்பத்தில் செய்வார். உன் மூலமாய் அநேக ஜனங்களுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென். முதலாவது, கர்த்தர் மோசே வாழ்வில் பயங்கரமானவர்களை கர்த்தர் செய்தார். ஆமென். இரண்டாவது வாசிக்கலாம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 Kings chapter 8 verse 4. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்க ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். எலிஷா தீர்க்கதரிசி பற்றி கேயாசி ராஜாவுக்கு விவரித்து சொல்லிக் கொண்டிருக்கிறான். அந்த வசனத்தை வாசிக்கலாம். அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாயிருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்கள் எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். இந்த பகுதியில் வாசிக்கும் போது ராஜா கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? எலிசா தீர்க்கதரிசி செய்த அதிசயங்களாம் எனக்கு விவரிச்சு சொல்லுப்பா, என்னெல்லாம் அதிசயங்களை செஞ்சாரு. ஆமே, எலியா 7 அதிசயங்கள் அற்புதங்களை செஞ்சாரு. எலிசா தீர்க்கதரிசி எத்தனை செஞ்சாரு? 14, 2 மடங்கு 14 அதிசயங்கள் செஞ்சார். அதெல்லாம் விவரித்து சொல்றாரு. அப்போ எலிசாவின் வேலைக்காரன் அந்த கேயாசி குஷ்ரோகத்தால் விழுந்து போனவன், அவன் எல்லாவற்றையும் ராஜாவுக்கு விவரித்து சொல்றான். என்ன சொல்றான்? இப்படியெல்லாம் ஒவ்வொரு அதிசயங்களா செஞ்சாரு, கர்த்தர் அவர் வல்லமையா பயன்படுத்தினார் என்று சொல்லி அவர் மூலம் செய்யப்பட்ட எல்லா அதிசயங்களையும் அவன் சொல்லி கொண்டிருக்கிறான். சொல்லி கொண்டிருக்கும் போது அங்க ஒரு மனுஷன் குடும்பத்தோட வந்து நிற்கிறான். அந்த மனுஷன் சொல்றான், சொல்லி கொண்டிருக்கும் போது அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகி அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். அப்போது கேயாசி, ராஜாவாக என் ஆண்டவனே, இவள் தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன் தான் என்றான். ஆமென். உயிர்ப்பித்தா. பழைய ஏற்பாட்டில் மரிச்சவங்களை உயிரோடு எழுப்பினது யாரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தின பாத்திரங்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற வல்லமையோடு கர்த்தர் ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். ஆமா, கேயாசி எல்லாத்தையும் விவரிச்சு சொல்றான். விவரிச்சு சொல்லும் போது செத்து போன பையனை உயிரோடு எழுப்பினாரு. அந்த பையன் இவன் தான். அப்ப சின்ன பையனா இருந்தான், இன்னைக்கு பாரு அவன் வாலி பையனா வந்து நிற்கிறான், டீனேஜரா வந்து நிற்கிறான் என்று சொல்லி அவங்க தங்களுடைய காரியங்களுக்காக வந்திருக்கும் போது எலிசா தேவன் எப்படி அவர்களை பயன்படுத்தினார் என்பதை எல்லாவற்றையும் கேயாசி விவரித்து சொல்லி கொண்டிருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன் தேவனால் அதிசயங்களை செய்ய முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். உன் தேவனால். சொல்லுங்க, என் தேவனால் என் வாழ்விலே அதிசயங்களை செய்ய முடியும். ஆமா, கர்த்தர் முதலாவது கர்த்தர் மோசேயை பயன்படுத்தினார். 2வது எலிசா. எலியா கூட சொல்லலாம். ஆனால் அந்த பகுதியில் வாசத்தில் எலிசாவை கர்த்தர் பவர்ஃபுல், டபுள் போர்ஷன்ஸ் ஆஃப் பிளஸிங்ஸ், டபுள் போர்ஷன்ஸ் ஆஃப் அனாயிட்டிங், ஆவின் வர அவன் மேலே 2 மடங்கு இருந்துச்சு. கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். அந்த எலிசா தீர்க்கதரிசி பார்க்கும்போது, எலிசா தீர்க்கதரிசி அவன் வீட்டில் இருக்கும்போது சீரிய ராஜாவின் படைத்த 5ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ள 2 Kings chapter 5 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்க பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 5ல் சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் வருகிறான். அவனுக்கு குஷ்டரோகத்தினால அவன் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான். பெரிய படைத்தலைவன். சிரியா, இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்தின் பக்கத்தில் இருக்கு சிரியா. தமஸ்கஸ்
அங்கிருந்து வரான், கேபிட்டல்ந்து வரான். எப்படி ஆயில் எனக்கு சுகம் கிடைக்காதா, எப்படி ஆயில் எனக்கு விடுதலை கிடைக்காதா, அவன் காரியத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவங்க வீட்டில் அடிமை பெண்ணாக இருக்கிற ஒரு சின்ன வேலைக்கார பெண்ணு சொல்றா. என்ன சொல்ல தெரியுமா? ஐயா நாகமான், நீங்க பெரிய பயங்கரமான கமாண்டர், ஆனால் உங்களுக்கு அந்த குஷ்டரோகம் நீங்கன்னா நீங்கள் இஸ்ரேல் தேசத்தில் போனீங்கன்னா அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அந்த தீர்க்கதரிசிகிட்ட போனால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். அவன் சொல்கிறான், எங்கள் ஊரில் எவ்வளோ மந்திரவாதிகள் இருக்குது, எல்லா காரியத்தை செய்து எல்லாவற்றையும் ட்ரை பண்ணி ஒன்றும் வாய்க்கலை. அவன் சொல்லட்டுமா, இன்றைக்கு உலகத்தில் ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள் பல காரியத்தை ட்ரை பண்ணி எங்கும் ஒன்றும் நடக்கலையா? தொடக்கமும் முடிவுமானவராகிய இயேசுவிட்ட வரும்போது அவர் அற்புதங்களை செய்வார். ஆமென். உங்க வாழ்வில் பல காரியங்களை செய்து நீங்க ட்ரை பண்ணி முயற்சி செய்து தோத்து போயிருக்கிறேன், நீங்க ஆண்டவராக இயேசுவை வாங்க, இன்றைக்கு உங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்ய முடியும். ஆமென். இயேசுவால் அதிசயங்களை செய்ய முடியும். ஆமென். அந்த சீரிய ராஜாவின் படைத்தலைவன் யோசிக்கிறான், எல்லா இடத்தும் பிரயாசப்படுறான், ஒன்றும் நடக்கல, சுகம் கிடைக்கவே இல்லை. கடைசியில தன்னுடைய எதிரி நாடு, அந்த எதிரி நாட்டு ராஜா கிட்டக்கு போகிறதுக்கு லெட்டர் கேட்குறான். ராஜாவிட்ட எனக்கு லெட்டர் கொடுங்க, நான் அந்த ராஜா வீட்டில் சென்று அங்கே இருக்க தீர்க்கதரிசியை சந்திக்க போகிறேன், என் குஷ்டரோகத்தில் விடுதலை கிடைக்கணும். ராஜாவும் கடிதம் எழுதி அனுப்புகிறான், இவனை குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க என்று சொல்லி கடிதத்தை எழுதி அனுப்புகிறான். அந்த கடிதத்தை ராஜா திறந்து படிக்கிறான். படித்த உடனே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. வஸ்திரத்தை கிழிச்சிட்டு சொல்கிறான், பாரு, அவன் சண்டை போகிறதுக்கு, யுத்தம் உருவாக்குறதுக்கு இடத்துல கடிதம் அனுப்பியிருக்கிறான். இந்த காரியத்தை கேட்டு அவன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான், ராஜா வஸ்திரங்களை கிழித்து கொண்டான் என்ற செய்தி எலிசா தீர்க்கதரிசிக்கு காதுக்கு போகிறது. போன உடனே ராஜா எலிசா தீர்க்கதரிசி ஆள் அனுப்புகிறான், இங்கே இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், நான் நினச்சிக்கப்பா, நீ ஏன்பா வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிக்கிற, அவனை எங்கிட்ட அனுப்பி வை என்று சொல்லி 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வாசிக்கலாம். 5:8, 2 ராஜாக்கள் 5:8 வாசிக்கலாம். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன், அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி ஒன்றென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அதே போல ராஜாவுக்கு சொல்லி அனுப்பப்படுகிறது. ராஜா அந்த நாகமான எலிசா தீர்க்கதரிசியை அனுப்புறார். இந்த நாகமான் படைத்தலைவன் தன்னுடைய படையோடு கூட வீட்டு வாசப்படியில் வந்து நிற்கிறார். எலிசா தீர்க்கதரிசி உள்ள இருந்து ஆள் அனுப்புறாரு. என்ன தெரியுமா? கேயாசி அனுப்புறாரு. யார் அனுப்புறாரு? கேயாசி, அதான் அவன் பேரு. அவன் சொல்றான், எலிசா தீர்க்கதரிசி செய்தி அனுப்பியிருக்கிறார். என்ன தெரியுமா? நீ போய் யோதா நதியில் 7 முறை முழுகு, நீ முழுகுனா உனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு அவன் உள்ளே போகிறான். இதை கேட்ட உடனே நாகமானுக்கு கோபம் வந்து விட்டது. யாருக்கு தெரியுமா கர்த்தர் அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறாரு? எங்க கீழ்ப்படிதல் இருக்குதோ, where there is obedience, கீழ்ப்படிதலை எங்க கர்த்தர் பார்க்கிறாரோ அந்த கீழ்ப்படிதல். இன்னொன்னு விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க, கீழ்ப்படிதல், விசுவாசம். அந்த கீழ்ப்படிதல் தான் உன் வாழ்வில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அந்த விசுவாசம் வாழ்வில் நன்மையை கொண்டு வருகிறது. அதான் சாவி. அந்த இடத்துல கொடுக்கப்பட்ட 2ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் 2 ராஜாக்கள் 5ல் சாவி என்ன தெரியும்? நாகமான் குஷ்டரோக சுகமாக காரணமான சாவி என்ன தெரியுமா? அவனுடைய கீழ்ப்படிதலும் அவனுடைய விசுவாசம். கேட்ட உடனே நாகமானுக்கு கோபம் வந்து விட்டது. அவன் சொல்றான், எங்க ஊர்ல ஓடுற நதிகள்லாம் எப்படிப்பட்ட நதிகள் என்ன தெரியுமா? எங்க ஊர்ல ஓடுற நதிகளை சும்மாவா? தமஸ்குல ஓடுற நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் எப்படி இருக்கு தெரியுமா? அதெல்லாம் கண்ணாடி கடல் மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட நதியில குளிச்ச நானு இந்த யோர்தான் நதியில போய் ஒரு குளிக்க சொல்லிட்டாரு. நான் நினைச்சேன் இவர் வெளியே வந்து என்னை தடவி கொடுத்து சுகமாக்குவார் நினைச்சேன். இப்படி சொல்லிட்டாரு என்று சொல்லி கோபமா வைராக்கியத்தோடு புறப்பட்டு போறான். முற்கோபி, இந்த கோபம் முற்கோபி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெம்பர். அந்த முற்கோபம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த முற்கோபம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பழமை சொல்லுவாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. பல நேரங்களில் கோபம் நம்மை முட்டாளாய் மாற்றி விடுகிறது. ஒரு மனுஷன் வந்தபடியே போயிருப்பான்,
அந்த கோபத்தை மட்டும் அவன் கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்திருந்தா, கோபத்தோடு புறப்பட்டு போகிறான், ரதத்தை வேகமாக ஓட்டிட்டு போகிறான், ரதம் வேகமாக போயிட்டு இருக்குது. அவன் கூட இந்த வேலைக்காரங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் புறப்பட்டு போகிறாங்க. போகும்போது ஆண்டவனே ஆண்டவனே தகப்பனேன்னு சொல்கிறாங்க. கோவத்தோட என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த கோவத்தோடு இருக்கிற சிலர்கிட்ட பேசவே முடியாது. சிலருக்கு கோபம் ஒரு நாள் தணிஞ்சிரும், சிலர் கோபம் ஒரு வாரம் ஆகும், சிலர் கோபம் ஒரு வருஷம் கூட ஆகும். அப்படின்னு அர்த்தனாக்கா ஒரு மாசமோ இல்லை ஒரு வாரமோ இல்லை ஒரு வருஷமோ அவள்னால நீ முட்டாளா இருக்கிறாய்ன்னு அர்த்தம். அது கோபம் எரிகிற நெருப்பு போல. நீ எப்போ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி கோபத்தை அடக்க கற்றுக்கொள்கிறாயோ அப்போதான் ஞானவானாய் விளங்க முடியும். ஆமே. அல்லது அற்புதத்தை பார்க்க முடியும். அவன் கோபத்தோட போயிட்டு இருக்கிறான். கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கிறாங்க. ரதத்தில் எஜமானே சொல்றான், சொல்லு என்ன விஷயம், உங்ககிட்ட ஒரு வார்த்தை ரெக்வஸ்ட் பண்ணலாமா? சொல்லு சொல்லு என்ன விஷயம் சொல்லு. சொல்ல வந்துட்ட, நான் வேணானா விடவா போறேன், நீ சொல்லு அப்படின்றான். அப்போது அவன் சொல்றான், அவனோட ஊழியக்கார கிட்ட வந்து எஜமான்ட்ட ரொம்ப பவ்யமா, தகப்பனே 13ஆம் வசனத்துல வாசிக்கலாம். அவன் ஊழியக்கார சமீபத்து வந்துரு பாருங்க. 12ஆம் வசனத்துல வாசிக்கும் போது உக்கிரத்தோடு புறப்பட்டு போனான். 12th verseல வாசிக்கும் போது சுத்தமாக்குறதற்கு தனியே இல்லையா? ஆப்னாவும் பர்பாரும் எல்லாம் சொல்லுங்க. ஆப்னா, ஆமா. கோபம் வந்தா அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இன்னைக்கு யூத்தில் நிறைய பேசுறாங்க, ஆப்பு இல்ல. ஆமா ஆமா, கோபம் தான் பெரிய என்னது சொல்லுங்க. அவன் சொல்றான் ஆப்னாவும் பர்பாரும். ஆமே ஆமா. ஆப்னா நீ ஆப்புன்னு நினைச்சுக்கோ, பர்பாருக்கு நீ பார்பர் நினைச்சுக்கோ. என்ன தெரியுமா, கோபம் உன்னை மொட்டை அடிச்சிரும் இல்ல உனக்கு. ஆமா, முடிஞ்சிச்சு. நீங்க நிறைய அதான் தான் நடக்குது. இன்னைக்கு கோபத்தினால இன்னைக்கு அநேக தங்கள் ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. கோபப்பட்டு வார்த்தையை விட்டு ஆசீர்வாத நன்மைகளை, கிருபைகளை, உயர்வை, மேன்மைகளை இழந்து விட்டார்கள் அல்லது தொலைத்து விட்டார்கள். நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிர கோபம் திரும்பி போனான். எப்படி வந்தானோ அதோட மோசமா போறான். எதுக்கு வந்தாரு? சுகம் கிடைக்க. போகும்போது எப்படி போறாரு? சுகம் கிடைக்கல, சுகம் இல்லாம எப்படி போறாரு? வரும்போதாவது கொஞ்சம் கிடைக்குமா பார்த்துட்டு வந்தாரு. போகும்போது கோபத்தோட புறப்பட்டு போறாரு. உக்கிரத்தோட திரும்பி போனான். நீ வந்தபடி அப்ப இந்த ட்ரிப்பே வேஸ்ட். எல்லாம் சொல்லுங்க, ட்ரிப்பே வேஸ்ட், பிரயாணம் வேஸ்ட். நீ நிறைய பேர் ஹனிமூன் ட்ரிப்புன்னு போவாங்க. இந்த இடத்துல சும்மா இன்ப சுற்றுலா என்று சொல்லி ஒரு பிளான் பண்ணி போவாங்க. ஆனால் அந்த கோபத்தினால அந்த ட்ரிப்பையே ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்களா? ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்லான்னு ஒரு இடத்துல போவாங்க. சின்ன சின்ன காரியங்கள் அவங்கள கோவப்படுத்தி எரிச்சல் மூட்டினாவது அந்த அட்மாஸ்பியரே ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. இல்லை போட்டு உடைச்சிருது, ஏதாவது பண்ணி அந்த ஃபங்க்ஷனுடைய ஃபெஸ்டிவல் மூடி ஸ்பாயில் பண்ணிட்டார். இப்போ அவர் வந்த ட்ரிப்பை மறந்துட்டார். உக்கிரத்தோடு மறுபடியும் வந்ததை விட நான் வந்தே இருக்கக்கூடாது, அந்த பொண்ணு பேச்சை கேட்டே இருக்கக்கூடாது என்று சொல்லி தன் வரதுக்கு காரணமாக இருந்த எல்லாத்தையும் தீட்டிட்டு இருக்கார். அந்த சின்ன பொண்ணை சொன்னார்னு என் மனைவி வந்து சொன்னாள், அதனால வந்தேன், இல்லைன்னா வந்தே இருக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த பிரச்சனைகள் காரணம் சின்ன பொண்ணு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் என் ஒய்ஃப் தான். இந்த பிரச்சனை காரணம் யாரெல்லாம்? அவங்க தான். என் வாழ்வில் இப்படி நான் இருக்கிறது காரணமே சம்ஒன். என் போராட்டத்துக்கு காரணமே சம்ஒன். யாரோ ஒருத்தரால் தான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன் என்று சொல்லி பின் பாயிண்ட், யாரோ ஒருத்தர் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். சம்ஒன். ஆனால் அந்த சம்ஒன் தான் நம்ம வாழ்வில் சம்திங் கொண்டு வராங்க. ஆமென். பல நேரங்களில் கர்த்தர் அநேக தூதரில் வச்சிருக்கிறார். தூதுக்களை போல ஒரு செய்தியை வச்சிருக்கிறார். அதை நம்ம சரியா விளங்கிக்கலன்னா ஒரு க்ளூ அந்த பொண்ணு கொடுத்த ஒரு க்ளூ தான் அந்த பசிலுக்கு பசிலை என்ன சொல்றது, மேட்ச் பண்றதுக்கான கீ என்பதை மறந்துட்டார். நாகமான் கோபத்தோட புறப்பட்டு போறார். அந்த பசில் சால்வ். நாகமான் வாழ்வில் இருக்க லெப்ரசி, அந்த
என்னது, குஷ்டரோகம் சுகமாகறதுக்கு பசில் எங்கே தான் இருக்குது? அந்த பொண்ணு சொன்ன சாவியில் தான் இருக்குது. அந்த பொண்ணு தான் அந்த பசிலை பண்ணுறதுக்கான வழியை சொல்லி கொடுத்துருக்கா, ரூட் கொடுத்துருக்கா. குக்குரத்தோ திரும்பி போனான். வாசிக்கலாம், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்போது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். எவ்வளோ சூப்பரா வேலைக்காரங்க பேசுறாங்க பாருங்க. ஞானமா பேசுறவங்க ரொம்ப அவசியம். நிதானமாய் பேசுறவர்கள் அவசியம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி பேசணுமா? ஞானமா பேசணும், நிதானமா பேசணும். கோவப்படுறவங்க கிட்ட போயிட்டு நம்மள கோவமா நிற்கக்கூடாது, எதிர்த்து நிற்கக்கூடாது. உங்க வீட்டுக்கார கோவமா இருந்தா மனைவி பொறுமையா பேசணும். நீங்களும் அப்படி எதிர்த்து நிற்கக்கூடாது. உங்க மனைவி ரொம்ப கோவமா ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்கும் போது ஈக்குவலா நீங்க கொடுக்கணும்னு நினைக்க கூடாது. ஒருத்தர் கோபமா இருக்கிறாங்களா, உக்கிரமான உத்தரவு கொடுக்க கூடாது. அவர்கள் என்ன பேசினார் பாருங்க, தகப்பனே வந்து அவனோட பணிந்து பேசுகிறார்கள். உக்கிரமான உத்தரவு கொடாதே. அவன் உக்கோர கோபத்தோட புறப்பட்டு போகிறான். அவரிடத்துல வந்து பவ்யமாக பணிந்து பேசுகிறார்கள். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாங்க, ஞானமுள்ள வார்த்தைகள் ரொம்ப அவசியம். அவர் உங்களை வந்து இத்தனை கோடி கொடுக்கணும், இவ்வளவு தங்கம் கொடுக்கணும், இவ்வளவு வெள்ளி கொடுக்கணும், நீங்க இவ்வளவு நாள் விரதம் இருக்கணும், நீங்க இப்படி எல்லாம் செய்யணும் என்று சொல்லியிருந்தா செஞ்சிருப்பீங்க. செஞ்சிருக்க மாட்டீங்களா? ஆமா, செஞ்சிருப்பேன். அவர் கஷ்டமானது எதுவுமே செய்ய சொல்லலையே. ஆண்டவர் உங்களை என்னையும் கஷ்டமானதை செய்ய சொல்லலையே, விசுவாசிக்க சொல்றாரு, கீழ்ப்படித சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கர்த்தர் நம்ம கிட்ட சொல்றது காரியம் என்ன தெரியுமா? மகளே, மகனே, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி, என் வார்த்தையை விசுவாசி. ஆண்டவர் சொல்றது சிம்பிள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? சிம்பிளா அதிசயத்தை அற்புதம் பார்க்கறதை கர்த்தர் சொல்றது தெரியுமா? சிம்பிள். கீழ்ப்படி மகளே, மகனே, கீழ்ப்படி மகனே, வார்த்தையை விசுவாசி. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. சின்ன காரியத்தை கத்த செய்ய சொல்றாரு, செய்யாம நம்ம எதிர்த்து நிற்கிறோமே. எனக்கு தெரியாதா, நான் யார் தெரியுமா? பல நேரங்களில் நாம் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை சார்ந்து கொள்கிறோம். நான் யார் தெரியுமா? ஐ ஆம் த கமாண்டர் ஆஃப் த சிரியன் ஆர்மி. பெருமை என்ற வலையில் விழாதே. அந்த பெருமை எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சாலே தெரிய வேண்டியது தெரியலன்னு அர்த்தம் இல்லை? எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சாலே எனக்கு தெரிய வேண்டியது தெரியலன்னு அர்த்தம். அது லட்சக்கணக்கான ஆர்மியை கைட் பண்ண தெரிஞ்சவன் தன்னுடைய கோபத்தை கைட் பண்ண தெரியல, தன் கோபத்தை சரியானபடி டேப் பண்ண தெரியல, தனக்குள்ள கொடுத்துருக்க திறமையை சரியானபடி தெரிந்து வைத்திருந்தவன் தன்னுடைய டெம்பர்மெண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியல. நடந்து என்ன, அவன் சொன்ன உடனே அப்போதான் அவனுக்கு பல்பு எரியுது. சிலருக்கு பல்பு எரியணும், அதான் சொல்லுங்க, சிலருக்கு பல்பு எரியணும். கண்கள் திறக்கப்படணும், கண்கள் திறக்கப்படணும். ஆமாம், அந்த லைட்டை ஞான கண்களை வேலைக்காரன் திறந்து விடுறான். அவன் அறிவு கண்கள் திறந்து விடுறான். அவன் கீழ்ப்படிதல் வாசலை திறந்து விடுறான். பெருசாக சொன்னால் செஞ்சுருப்பீங்களே, அவள் சின்னதாக சொன்னார், குளிக்க சொன்னார், அவ்வளோதான். ஐயா அவ சொன்னது என்னதான்? குளிக்க சொன்னார், உன்னை கீழ்ப்படிய சொன்னார், அந்த வார்த்தையை விசுவாசிக்க சொன்னார். விசுவாசத்தோடு தண்ணிக்குள்ளே இறங்குங்க, குளிங்க, போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு முறை குளிக்க கூடாது. எத்தனை முறை குளிக்கணும்? 7 முறை குளிக்கணும். குளிச்சா 7 முறை ஸ்நானம் பண்ணும், 7 முறை முழுங்கி எழும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரொம்ப எளிதான காரியத்தை செய்ய சொன்னாரே. செய்ய முடியாததை தேவன் சொல்லவில்லை, நீ செய்யக்கூடியதை செய்ய முடிந்ததை தேவன் செய்ய சொல்லி இருக்கிறார். ஆமே ஆமே. சாவி கீழ்ப்படிதல் தான் இருக்குது. அதிசயம் எப்போதுமா விளங்குது? யாருக்கு தான் அதிசயம் விளங்குது? யாருக்கு அற்புதம் விளங்குது? யாருக்கு தேவன் அற்புதங்களை செய்கிறார், அதிசயத்தை செய்கிறார், சுகமாக்குறார், விடுதலை கொடுக்கிறார், உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார், அவங்க வாழ்வை தலைக்கீழாய் மாற்றுகிறார். பல வருஷ போராட்டத்துக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிற யாருக்கு தெரியுமா? கீழ்ப்படிதல். ஆமே. ஒரு காரியம், அந்த காரியத்தை இப்படி நான் யோசிச்சு பார்க்கிறேன். நாகமான் வரும்போது குஷ்டரோகியா வருகிறார். அவர் போகும்போது சுத்தம் இல்லாம அல்லது கோபத்தோட புறப்பட்டு போயிருந்தா என்ன நடந்திருக்கும்?
என்ன சொல்லியிருப்பார் நாகமான் தண்ணிக்குள்ள இறங்காம கோபத்தோடு புறப்பட்டு போகும்போது என்ன சொல்லியிருப்பார்? இன்னொரு தடவை அந்த சின்ன பசங்க பேச்சு, பெரிய மனைவி பேச்சை கேட்கக்கூடாது சொல்லிட்டு போயிருப்பார். அப்புறம் இந்த ட்ரிப்பே வேஸ்ட்டு, என் டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, அதுக்கு வீட்டிலே சாப்பிட்டுட்டு தூங்கியிருக்கலாம். அப்புறம் உலகத்தில் கடவுளே இல்லைப்பா. ஆமாம், உலகத்தில் கடவுளே இல்லைப்பா. கடவுள் வார்த்தையெல்லாம் நம்பி இனிமேல் சாவரவங்களும் இப்படியே இருந்துட வேண்டியதான். ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு மாற்ற சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட வேண்டியதான். இதில் நினச்சிருப்பாரு. யாரையும் நம்பக்கூடாது அப்படி நினச்சிருப்பாரு. இஸ்ரவேலில் தேவன் இல்லை, எங்கேயுமே தேவன் இல்லை என்று சொல்லி நினச்சிருப்பார். ஆனால் நாகமான் சுகம் இல்லாமல் ஒருவேளை அப்படியே போயிருந்தார்னா என்ன யோசிச்சிருப்பான் தெரியுமா? கவனிங்க, நாகமான் சாவரவர்களும் எல்லாருக்கும் வெளியே இப்படி சொல்லியிருப்பார். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு கில்ட்ல செத்துருப்பார். என்ன தெரியுமா? சே, நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கி இருக்கணுமோ, தண்ணிக்குள்ளே இறங்காமல் வந்துட்டோமோ. நாகமான் திரும்பி போயிருந்தா அவர் பேசுகிற கடைசி ஸ்டேட்மெண்ட் கடைசியில் எங்கே வந்து நின்றுருப்பா தெரியுமா? அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை நான் கேட்டு இருக்கணுமோ, நான் கேட்காம வந்துட்டேன்ல, அதை ஏன் நான் ட்ரை பண்ணலை? அவ்வளோ தூரம் போயிட்டு 7 முறை ஸ்நானம் பண்ணாமல் வந்துட்டேனே, என் கோபத்தினால வந்துட்டேனே, என் வியாதி மாறி இருக்குமே, இந்த கில்ட்டிலேயே செத்துருப்பார். ஆமாவா? ஃபைனலாக அதுதான் கன்க்ளூஷன். அப்படி சொல்லியே செத்துருப்பார், குஷ்ரோகியாவே செத்துருப்பார். ஆனால் நாகமான் கண்களை வேலைக்கார தரலாம், மாம்சத்தை போல மாறுமே என்று சொன்னான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் சுத்தமா, வேதம் சொல்லுகிறது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி, பாருங்க இதுதான் நாகமான் எப்போதான் சுகம் கிடைச்சா? அப்பொழுது. எப்பொழுது? எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது. எல்லாம் சொல்லுங்க, வசந்த வாசிங்க. அப்பொழுது அவன் இறங்கி. எல்லாம் வாசிக்கலாம். அப்பொழுது அவன் இறங்கி. எப்பொழுது? எப்பொழுது? இந்த வார்த்தைகளை செய்வது எவ்வளவு அதிகம் என்று அவன் வேலைக்காரன் சொன்ன போது, நாகமான் பிரஜாதியா இருந்தாலும் அவனுக்குள்ளேயும் கீழ்ப்படுதல் இருக்குது, அவனுக்குள்ள விசுவாசம் இருக்குது. விசுவாசம் எல்லாமே வருவானா? இல்லை. விசுவாசம் இல்லாமல் இந்த வசனத்தை யாரா கேட்பாங்களா? ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல எனர்ஜி நீ பார்த்துட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்க வாழ்வில் அற்புதம் செய்வார்ன்ற விசுவாசத்தோடு தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. கீழ்ப்படுதல் நல்லா கர்த்தர் இவ்வளவு தூரம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமா, நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்க. எங்க தான் வந்துட்டீங்க? யோர்தான் நதிக்கரையில் இப்ப நீங்க வந்துட்டீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, யோர்தான் நதிக்கரையில வந்துட்டீங்க. அல்லது நீங்க யோர்தான் கிட்ட தான் இருக்கிறீங்க, உங்க அற்புதத்துக்கு பக்கத்துல நீங்க இருக்கிறீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல நடக்கலன்ற விரக்தி, அவனுக்குள்ள விரக்தி, கோபம், உங்களுக்குள்ள விரக்தி, கோபம், எரிச்சல் எல்லாம் இருக்குது. ஆனா அற்புதத்து பக்கத்துல இருக்கிறீங்க. அவர் சொல்றாரு எத்தனை அதிகம் சொல்றான். அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது அவன் இறங்கி. அப்பொழுது அவன் இறங்கி. எங்க நம்ம இறங்கி? பெருமையில இருந்து இறங்கி, அவன் கோபம் உக்கிரத்திலிருந்து இறங்கி, மாம்சத்தின் கிரியைகளிலிருந்து இறங்கி, நான் யார் தெரியுமா, ஐ அம் த கமாண்டர், அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து இறங்கி. அதுக்கு முன்னாடி அவன் சொன்னான், தமஸ்குவின் அதிகளாகிய இந்த தமஸ்கு ஆப்னா பார்பார் என்ற பெருமையிலிருந்து இறங்கி, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு அற்புதங்கள் அதிசயம் செய்யணும்னா உன்னுடைய ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டஸ் உன் மைண்ட்ல என்னென்னலாம் வச்சிருக்கிறியோ, உன்னை பத்தி பிரைட் மவுண்டைன், அதுல இருந்து அந்த மாலம் அல்லது அந்த மாய உலகத்திலிருந்து இறங்கி வா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது அவன் இறங்கி தான் யார் என்பதை மறந்து, கவனிங்க, கமாண்டர் ஆஃப் த ஆர்மி, சிரியன் ஆர்மி, அந்த வஸ்திரத்தை அவன் காட்டுறான். ஏய் புரிச்சா? அவன் எப்படி பட்டவனா நான் பாருங்க. அப்போதான் அவன் யோர்தான் நதிக்கரையில வரான், சுற்றி முற்றி பார்க்கறான். வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க வேலைக்காரங்களே அவனுடைய சுயம் தெரியாது, அவன் சுயரூபம் தெரியாம இருந்தது. அவன் சுத்தி இருந்த வேலைக்காரங்களுக்கு அவனுடைய உண்மையான நிலவரம் என்னன்னு தெரியாம இருந்துச்சு. அவங்களுக்கு முன்பாக அப்பொழுது அவன் இறங்கி, தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தான் நதியில் முழுகிறதுக்கு கமாண்டர், அந்த ஆர்மி, அந்த என்னது அவன் மேல என்ன போட்டிருப்பாங்க? என்ன போட்டிருப்பாங்க? மார்க் அவசம். அவன் தலையில் இருக்க கிரீடம், மார்க் அவசம் எல்லாம் அவனுடைய ஆமையில் அந்த ட்ரெஸ்ஸஸ். ஆமா, அந்த மார்க் அவசம், பிரஸ்ட் பிளேட் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அவர்கிட்ட காட்டி வைக்கிறான்.
மார்க் கவசத்தை காட்டி வைக்கிறான். அவன் அணிந்து கொண்டிருக்கிற எல்லா போர் கவசங்கள் கட்டி வைக்கிறான். அவன் அறையில கட்டியிருந்த பெல்ட்ல கட்டியிருந்த பட்டயத்தை காட்டி வைக்கிறான். நான் பெரிய ஆள் தான்ப்பா, ஆனால் இப்போ இதெல்லாம் ஒன்றும் உதவலை. நான் எல்லாம் உண்மை தான், எனக்கு திறமை இருக்குது, தாளந்து இருக்குது, எல்லாம் உண்மை, எல்லாம் எதுவுமே உதவலை. தேவனுடைய அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யறதுக்கு எதுவுமே உதவலை. ஆனால் எது தாம்மா உதவுச்சு? அவனுடைய கீழ்ப்படிதல். ஆமென். எது தாம்மா உதவுச்சு? அவன் தேவன் மேலே வச்ச விசுவாசம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த விசுவாசமும் கீழ்ப்படிதல் தான் அவனை அங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. இன்னைக்கு கர்த்தருடைய அந்த வார்த்தை உன்னை சந்திப்பதற்கு இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்க தெரியுமா? அந்த விசுவாசமும் கீழ்ப்படுதல் உனக்குள்ள இருக்குது. ஐயோ எனக்கு நடக்கலையே நினைச்சிட்டு இருக்க. இல்ல மகளே, கர்த்தர் இந்த வார்த்தையை உனக்கு அனுப்பி இருக்கிறனா, இப்போது நீங்க நிற்கிறனா, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே மகனே, அந்த விசுவாசமும் அந்த கீழ்ப்படிதெல்லாம் அவனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. ஆமென். அப்போது அவன் இறங்கி வஸ்திரத்தெல்லாம் கழட்டி வச்சுட்டு அவன் இறங்கி யோர்தான் நதியிலே வசந்த வாசிக்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின் படியே, எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையின் படியே, தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின் படியே, தேவனுடைய வார்த்தையின் படியே, கர்த்தருடைய வார்த்தையின் படியே, அல்லேலூயா, வார்த்தையின் படியே, கீழ்ப்படிதல் படியே, அந்த விசுவாசத்தின் படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் மாறி ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எப்போதமா டிரான்ஸ்ஃபிகரேஷன் உண்டாவது? டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் டிரான்ஸ்ஃபிகரேஷனுக்கு வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவன் ஹார்ட்ல வந்துச்சு, டிரான்ஸ்ஃபிகரேஷன் கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சுச்சா? அந்த கீழ்ப்படிதல், அந்த விசுவாசம் தான் உனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வருது. உன்னுடைய கீழ்ப்படிதல் அந்த விசுவாசத்தின் படி செய்ய ஆரம்பிக்கும் தான் உன் வாழ்வில் டிரான்ஸ்ஃபிகரேஷன், மறுரூபம் வருது. ஒரு ஆமென். மனமாற்றம், மறுரூபம். எல்லாம் சொல்லுங்க, மனமாற்றம், மறுரூபம். எல்லாம் சொல்லுங்க, மனமாற்றம், மறுரூபம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவனை டிரான்ஸ்ஃபிகரேஷனா பண்ணுது. வேதம் அழகாய் சொல்கிறது, அவன் அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து தண்ணியில முழுகி எழும்புறான். ஒரு முறை முழுகிறான், பார்க்கறான், ஒன்றும் நடக்கல. 2 முறை முழுகிறான். பாருங்க, நான் நினைக்கிறேன் இப்படி செஞ்சிருந்தா ஒருவேளை அவனுக்கு ஒன்றும் விசுவாசம் கூடி இருக்குன்னு நினைக்கிறேன். முதல் முறை முழுகி எழும்புறான், பார்த்தா கை சுத்தமாயிடுச்சு, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு, குஷ்டரோகம். அப்போ அவனுக்கு என்ன வந்திருக்கும்? கை மாறிச்சு. மறுபடியும் முழுகி எழுதுறான், அவன் விரல்லாம் குஷ்டரோகம் போயிடுச்சு. கை விரல்லாம் சுத்தம், குஷ்டரோகம் போயிடுச்சு, கையில போயிடுச்சு, விரல்ல போயிடுச்சு. ஆண்டவர் பாருங்க, அவன் 6 முறை முழுகும் போது ஒண்ணுமே நடக்கல. எரிகோ கோட்டைய 6 நாள் சுத்தி வராங்க, விழவே இல்லை. கீழ்ப்படிதலையும் அந்த விசுவாசம் கர்த்தர் பரிபூர்ணமா எதிர்பார்க்கிறார். ஃபுல் ஹார்ட். ஆமென். ஃபுல் ஹார்ட்டா சொல்லுங்க, முழு இதயத்தோட கர்த்தரை தேடணும், முழு பலத்தோட கர்த்தரை தேடணும், முழு ஆத்மாவோட கர்த்தரை தேடணும். ஆமென். முழு மனதோட கர்த்தரை தேடணும். ஆமென். ஹாஃப் ஹார்ட் சொல்லுங்க, ஹாஃப் ஹார்ட். ஏன் தெரியுமா அற்புதம் அதிசயம் நடக்கல? ஹாஃப் ஹார்ட்டடா கேட்கறது, ஹாஃப் ஹார்ட்டடா ஆண்டவரை ஃபாலோ பண்றது, ஹாஃப் ஹார்ட்டா எல்லாம் பாதி. ஆத்துல ஒரு காலு சொல்லுங்க, சேத்துல ஒரு கால். அதனால் அதிசயம் இல்ல, அற்புதம் இல்ல, வல்லமை இல்ல, கிருபை இல்ல, உயர்வு இல்ல, மாற்றம் இல்ல, வேலை இல்ல, அது நல்ல, இது இல்ல. காரணம் தெரியுமா? ஹாஃப் ஹார்ட்டட். அற்புதம் நடக்காதவங்க, அதிசயம் பெற்றுக்கொள்ளாதவங்களை கேட்டு பாருங்க. அவங்க அற்புதங்களை பெற்ற பிறகு அவங்க சொல்லுவாங்க, நான் பாதி இதயத்தோட ஆஃப் ஹார்ட்டடா தேடினேன், நடக்குமா நடக்காதா என்று ஏங்கி போயிருக்கிறாங்க. பாதி இதயத்தோட இந்த இடத்துல வாசிக்கும் போது, யோர்தான் நதியில் அவன் முழுங்கும் போது ஒவ்வொருத்துல ஒரு மாற்றம் நடந்தது. அவனுக்குள்ள விசுவாசம் அதிகரிச்சிருக்கும். கர்த்தர் அதை செய்யல. 1 முறை முழுகி இருக்கிறான், ஒன்றும் நடக்கல. 2 முறை, முழு முறை, 4 முறை, 5 முறை, 6 முறை முழுகி எழும்புறான். வேலைக்காரங்களாம் சொல்லியிருப்பாங்க, 1 முறை முழுகி எழும்போது 1, 2வது முறை முழுகி எழும்பும் போது எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? கோரஸா 2. அவர் என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க, கமான். உற்சாகப்படுத்துகிற ஆட்கள் நம்ம சுற்றி இருக்கணும். நீ என்ன நிலை இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்வு எல்லாம் தொலைச்சிருந்தாலும் பரவாயில்ல, கண்ணீர் இருந்தாலும் பரவாயில்ல, வெளியே சொல்ல முடியாத காயங்களோடு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உற்சாகப்படுத்துகிற ஆள் நமக்கு சரியானபடி ஆலோசனை கொடுத்து உற்சாகப்படுத்தி, ஆள் ரொம்ப நல்லது. ஆமாம்.
அவன் கோபத்தில் உட்கிறதோட போனாலும் கூட இருந்த அந்த ஆள் தான், அவன் தான் என் ஸ்டாரு. யார் நம்ம ஸ்டாரு? அவங்க வீட்டில் இந்த வேலைக்கார பெண்ணு தான் ஸ்டாரு, நாகமான். அடுத்தது ரெண்டாவது, அவன் வேலைக்காரன் ஊழியக்காரன் சமீபத்தில் வந்து தகப்பனே அப்பான்னு கூப்பிட்டான். அவன் தான் என் ஸ்டாரு. அவன் மட்டும் அந்த நேரத்தில் சரியான வார்த்தை கொடுக்காம இருந்தா, வேதம் அதான் சொல்லுது, ஏற்ற சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஏற்ற சொல்லப்பட்ட வார்த்தை ரைட் டைம்ல கர்த்தர் உனக்கு ரைட் வேர்டை கர்த்தர் அனுப்புறார். அதை நீ ஏற்றுக்கொண்டு அதுக்கு நீ அப்படியே கர்த்தரோட வார்த்தை கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது மாற்றத்தை, மறுரூபத்தை காண முடியும். ஆமே. டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்க, டிரான்ஸ்ஃபிகரேஷன் அங்கே. ஆமாம், அவனுக்குள்ள இந்த மாற்றம் வந்துச்சு. எல்லாத்தையும் சொன்ன உடனே ஆமா இல்லை, பெருசாக சொன்னால் செஞ்சிருப்போம்ல. அவர் சின்னதாக செய்ய சொன்னார். கழட்டி வச்சுட்டு யோர்தான் நதியில் போய் நடுவில் நின்றுட்டான். ஒரு முறை எல்லாம் சேர்ந்து சொல்லியிருப்பாங்க, 1 2 கோரஸா 6 முறை சொல்லியிருப்பாங்க, கை தட்டியிருப்பாங்க. கமான் கமான் கமான், எஜமானே நீங்க வர்ண மாட்டி போக மாட்டீங்க, விசுவாசம் எல்லாம் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு பிரயாணப்பட்டு கவனிங்க, இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வந்துட்டீங்க. நீங்கள் வெறுமையாக போன ஊரில் இருக்கிற ஜனங்களாம் என்ன சொல்லுவாங்க? வீராப்பா போனார், ஆடையெல்லாம் மூட்டை கட்டிட்டு போனார், வஸ்திரங்களை கொண்டு போனார், வெள்ளிய பொண்ணை கொண்டு போனார், காணிக்கை கொண்டு போனார். அவர் போனபடி திரும்ப வந்துட்டாரு. ஊர் என்ன சொல்லும், ஜாதி என்ன சொல்லும், ஜனங்கள் என்ன சொல்லும், இப்படிலாம் அவருக்குள்ள ஓடி இருக்கும். ஆனால் ஒன்று தெரியுமா, ஆண்டவர் நம்பி வந்தவங்களை வெட்கப்பட விட மாட்டார். ஆமாம், வேதம் அழகா சொல்ல, அவரிடத்தில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. 7வது முறை மூழ்கி எழும்பின உடனே வெளியிருக்கிறவருடைய வேலைக்காரங்க எல்லாரும் யோர்தான் நதி ஓரத்தில் நின்று எல்லாம் சத்தமா சொன்னாங்களாம், 7. எல்லாம் சொல்லுங்க, 7. 7 என்ன அர்த்தம்? பரிபூர்ணம். ஆமாம், 7னா ஒரு பரிபூர்ணமான நிறைவு என்று 7 சொன்ன மாத்திரத்தில் கவனிங்க, சொன்ன மாத்திரத்தில் அவர் எழும்பு வரும்போது அவர் உச்சந்தலம் உள்ளங்கால் வரையில் இருக்கிற எல்லா அப்படி அந்த குஷ்டரோகம் எல்லாமே அந்த யோர்தான் நதி எல்லாவற்றையும் சக் பண்ணிடுச்சு. யோர்தான் நதி எல்லாம் அவருடைய குஷ்டரோகத்தை எடுத்து விட்டது. ஆமாம், அவனுக்குள்ள டிரான்ஸ்ஃபிகரேஷனா மாறிட்டார். முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமாம், எந்த பார்லர்ல செய்ய முடியாததை, எந்த பியூட்டி பார்லர் செய்ய முடியாததை யோர்தான் நதி அன்னைக்கு செய்தது. ஆமாம், கர்த்தருடைய அதிசய வல்லமை செய்தது. ஆமாம், ஹல்லேலூயா. அவன் ஸ்கின் எல்லாம் அப்படியே பளிச்சுன்னு மாறிடுச்சு, பியூட்டிஃபுல்லா மாறிட்டாரு. ஆள் அடையாளமே தெரியல, குழந்தை மாம்ச போல அப்படியே ஹேண்ட்ஸம். சொல்லுங்க, யார் மாறினது? இதுவெல்லாம் அலங்கோலமா இருந்த நாகமா இப்போது, ஆமா, ஆண்டவர் அவன் ஸ்கின் டிசீஸை மாத்திட்டாரு. அவன் மாம்சம் மாதிரி சுத்தமா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. எந்த சர்ஜனாலும் செய்ய முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. எந்த பிளாஸ்டிக் சர்ஜனாலும் செய்ய முடியாததை கர்த்தர் அன்றைக்கு செய்து முடித்தார். ஒரு வார்த்தை செய்து முடித்தது, அந்த கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது, அந்த விசுவாசம் அந்த வார்த்தையை நிறைவேற்றி முடித்தது. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ எவ்வளோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாலும் அப்படி பண்ண முடியாதுங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை, சர்வாங்க சுகத்தை கொடுத்தார். ஆமென். அவன் டிரான்ஸ்ஃபிகர்ட் மேனா திரும்ப வரான். திரும்ப வந்து எங்கே தான் வந்து நிற்கிறான்? தீர்க்கதரிசி வாசப்படியில் வந்து நிற்கிறான். தீர்க்கதரிசிட்ட கெஞ்சி கேட்குறான், ஐயா காணிக்க வாங்கிக்கங்க. வேண்டாம் வேண்டாம், காணிக்கை கொடுத்தாதான், வெள்ளி பொண்ணு கொடுத்தாதான் சுகம் கிடைக்கும் ஒரு நினச்சி வந்திருக்கலாம். என் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. உன் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. உன் தேவன் உன் வாழ்வில் அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய முடியும். ஆமென். உனக்குள்ளுக்கு அந்த கீழ்ப்படிதல், அதான் சாவி. அவர் சொல்லி அனுப்புறார், உனக்குள்ளுக்கு அந்த கீழ்ப்படிதல், தேவன் மேல வச்ச விசுவாசம், அந்த விசுவாசம் கீழ்ப்படிதல் தான் இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்த. நீ போகும்போது வெறுமையா போக கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எந்த ஜாதி கிட்ட செய்யாத கர்த்தர் அன்னைக்கு செஞ்சார். ஆமென். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தில் அநேக குஷ்டரோகி இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் தேசம் அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆனா நாகாமான் தீர்க்கதரிசி
நாகமான் கமாண்டர், அவன் சிரியன் கமாண்டர். நாகமான் மாத்திரம் சுகமாக்கப்பட்டான். ஏன் தெரியுமா? அவன் கர்த்தர் மேல வச்ச விசுவாசம், அவன் கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கை, அவன் கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிதான். அநேக குஷ்டரோகி இருக்கிறாங்க இன்றைக்கு நம்ம நடுவில், நம்மோடு கூட அநேக தேவையோட, கஷ்டத்தோட, கண்ணீரோட, வேதனையோட, பாரத்தோட இருக்கிறார்கள், சுற்றி இருக்கிறார்கள். ஆனா தேவன் யாருக்கு அதிசயங்கள், அற்புதங்களை செய்கிறார் தெரியுமா? அவரை விசுவாசிக்கிறவங்க, அவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவங்க வாழ்வில் தேவன் டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் டிரான்ஸ்பிகரேஷனையும் கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். மகளே, மகனே, இன்றைக்கு கர்த்தர் வாழ்வில் மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு வாழ்வை கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? இருக்கிற இடத்துல எழும்பி நின்று கர்த்தரோட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இன்றைக்கு கர்த்தரோட வார்த்தைப்படியே உங்களுக்கு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு தேவன் உன் வாழ்விலே அதிசயங்களை செய்ய போகிறார். உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறார். நல்ல வேலையை கொடுக்க போகிறார். உன் கண்ணீரை மாற்ற போகிறார். உன் கடன் பிரச்சனையை மாற்ற போகிறார். உன் வேதனையை மாற்ற போகிறார். உன் அவல நிலைமையை கர்த்தர் மாற்ற போகிறார். உன் வாழ்வு அதிசயத்தை செய்ய போகிறார். அற்புதத்தை செய்ய போகிறார். அவர் உன்னை உயர்த்த போகிறார். உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். உன் கண்ணீரின் பள்ளத்தாக்க கர்த்தர் நீரூற்றாய் மாற பண்ண போகிறார். அவரால் முடியும். மகளே விசுவாசி, மகனே விசுவாசி. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய உன்னை அர்ப்பணி, ஒப்புக்கொண்டு கீழ்ப்படி ஆரம்பி. உன் கண்கள் கர்த்தரை காணும். உன் கண்கள் ராஜாவை மகிமைப்படுகிறவராய் காணும். உன் கண்கள் தூர தேசத்தை காணும். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் வாழ்வில் நிறைவேறுவதை நீ காண்பாய். இன்று கண்ட எகிப்தை நீ காண மாட்டாய். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. உன்னை அழைத்தவர் நான் அல்லவா? நான் உன்னை எப்படி மறப்பேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நீ என் ஜனம் அல்லவா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வல்லமை இப்பொழுது மகளே, மகனே, இப்பொழுது உன் மேல இறங்குறது. உன் குடும்பத்துல, உன் பிள்ளைகள் மேல இறங்குறது. கண்ணீரோடு ஆண்டவட்ட அர்ப்பணி, கண்ணீரோட ஒப்புக்கொடு. கர்த்தர் உன் வாழ்வில் நீர் கால்களை, நீர் ஊற்றுகளை திறக்கிறார். நதி பாய்கிறது, நீரூற்றுகள் பொங்கி பாய்கிற ஒரு அபிஷேக வல்லமை எழும்புது. கர்த்தர் இன்றைக்கு உன் கண்களை திறக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அற்புதத்துக்கான, அதிசயத்துக்கான சாவி கர்த்தர் இன்னைக்கு உன் கையில கொடுத்துட்டாரு. ஓ தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நான் பார்க்கிறேன் ஆண்டவர் கதவுகளை திறந்துட்டார். அடைக்கப்பட்ட உன் கர்ப்பத்தை கர்த்தர் திறந்துட்டாரு. அடைக்கப்பட்ட வாசல்களை தேவன் திறந்துட்டாரு. அடைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் வாழ்வில் திறந்துட்டாரு. உனக்காக தேவன் பூட்டின கதவை திறக்கிறார். மனுஷன் பூட்டிட்டான், கர்த்தர் நீ கதவை திறக்கிறாரு. ஓ தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவர் திறந்த கதவை ஒருவராலும் பூட்ட முடியாது. அவருடைய வல்லமையின் கிரியைகள் நீ காண்பாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பூட்டின கதவுகள் திறக்குது. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்குது. தேவன் உனக்காய் திறக்கிறார். சுகத்தை பெற்றுக்கொள் மகளே, சுகத்தை பெற்றுக்கொள் மகனே, சுகத்தை பெற்றுக்கொள். அற்புதம் உனக்கு. உன் பிள்ளைகள் வாழ்வில் சுகம், உன் பிள்ளைகள் வாழ்வில் சுகம். ஓ ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இன்றைக்கு சுகத்தை தேவன் உன் வாழ்வில் அனுப்புகிறார். சுகம் உண்டாவதாக. ஸ்கின் டிசீஸ் மறைவதாக, லெப்ரசி மறைவதாக, குருட்டு கண்கள் திறப்பதாக, செவிட்டு காதுகள் கேட்பதாக, முடவர்கள் நடப்பார்களாக, மரித்தவர்கள் எழும்புவார்களாக, கர்த்தருடைய பலன் இறங்குவதாக, ஐஸ்வர்யம், சம்பத்து, ஆசீர்வாதம் இவர்களுக்கு உண்டாவதாக, கர்த்தருடைய நன்மை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தினால, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறப்போ இவர்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். நன்மை, கிருபை, உயர்வு, மேன்மை தொடரட்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படியே இதனால் ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல இணைந்து ஜெபிச்சு கொண்டிருக்கிற தேவனே நோக்கி பார்த்து கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். இப்பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். தேவ ஜனங்களை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவீராக. உம்முடைய கரம் கூட இருந்து பராக்கிரமம் செய்வதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக, குறைவை காணாது இருப்பார்களாக, நன்மையும் கிருபையும் இவர்களை தொடருவதாக.
தேவனுடைய சம்பூர்ண நன்மையினால் இவர் நிறைந்திருப்பார் என்று பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அன்னின் ஐக்கியமும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.